சார் வணக்கம். வணக்கம். ஒரு சிறையில இருக்கிற ஒரு பையன லாங் எஸ்கார்ட்டுக்கு மதுரையிலேருந்து வேலூர் கொண்டு போறதுக்கு பஸ்ல நடக்குது. இந்த பஸ்ல நடக்கிற சீன்ஸ் எல்லாம் இன்டென்ஸா இருக்கு. நான் தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு படத்த சொல்லி சொன்னாங்க. "இப்படிதான் முடிப்பாங்க பாருங்க" அப்படின்னாங்க. ஆனா அங்க இல்லாம படம் வந்து மனிதம் பத்தி பேசுது. இவங்க 2 பேரும் கண்டிப்பா சேரணும் அப்படிங்கிறதுக்கான திரைக்கதை வந்து கலை மூலமாவும், கதிர் மூலமாவும், அப்துல் மூலமாவும் நீங்க யூஸ் பண்ற டெர்ம்ஸ் அதாவது வந்து சேம்பர்ன்னு சொல்றீங்க. லாங் எஸ்கார்ட்ன்னு ஒண்ணு வருது. ஃபர்ஸ்ட்டு கதிரோட கதாபாத்திரம் ரொம்ப நேர்மையானவரு. கூட இருக்கிறவங்களுக்கு பேசி வாங்கி குடுப்பாரு. எப்படி சார் டிசைன் பண்ணீங்க கதிரோட கேரக்டர்? கதிர் கேரக்டர் என்னன்னா, இது சும்மா ஒரு சிறை வந்து ஒரு கதையா என்கிட்ட இல்ல. என்கிட்ட என்னன்னா, நான் வேலூர்ல வந்து போலீஸா இருக்கும்போது ஒரு எஸ்கார்ட் ஒண்ணு எடுத்தேன். எடுத்தப்ப அந்த பையனோட ட்ராவலு, அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய என்னன்னா, தொடர்ச்சியா போலீஸ்ல நான் என்னோட லைஃப்ல ஒரு 2 வருஷம் வேலூர்ல இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1, 1 வருஷம் 1 வருஷம் இங்க சென்னை சிட்டி மவுண்ட் ஏஆர்ல இருந்தேன். இதில குறைஞ்சது நான் ஒரு 500க்கு மேல எஸ்கார்ட் போயிருப்பேன். எஸ்கார்ட் தான் எங்களுக்கு வேலை. பந்தோபஸ்து, கார்டு இந்த மாரி மாத்தி மாத்தி போவோம். எஸ்கார்ட்டுங்கிறது எங்களோட ரெகுலர் டியூட்டியா இருக்கும். அப்படி ரெகுலர் டியூட்டில போம்போது ஒவ்வொரு அக்யூஸ்டும் நான் நெறைய பேச்சு குடுப்பேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே 2000லேருந்தே சினிமாக்கான விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என் சொந்த ஊர் ராமநாதபுரம் இருந்தா கூட, நான் சென்னைக்கு எப்படியாவது உட்காந்துரணும், இந்த சினிமாக்குள்ள நகர்ந்துரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா நான் டெல்லி திகார் ஜெயில்லேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் குடுத்தது சென்னைக்கு. ஆனா எனக்கு கிடைச்சது வெள்ளூர். ம். வெள்ளூர் போயிட்டேன். வெள்ளூர் இங்க தமிழ்நாடுலேயே ரொம்ப கஷ்டமான டியூட்டி பார்க்குற ஒரு இடம்னா வெள்ளூர் தான். ஏன்னா அங்க 2 சென்ட்ரல் ஜெயில் இருக்கு. ஆண் சென்ட்ரல் ஜெயிலும், பெண்கள் சென்ட்ரல் ஜெயிலும் 2மே இங்க இருக்கும். இப்போ கூட பரவாயில்ல. அப்போலாம் செம்ம டியூட்டி இருக்கும். காலையில ஒரு எஸ்கார்ட் போயிட்டு வந்தா, ஈவினிங் ஒரு டியூட்டி இருக்கிற மாரி தான் இங்க இருக்கும். அவ்வளோ கஷ்டமா. அப்ப நாங்க என்னன்னா ரெகுலரா அவங்க அந்த அக்யூஸ்ட எடுத்துட்டு வழிக்காவல் போறது அதிகமா இருக்கும். அப்ப சும்மா ஒரு லாங் எஸ்கார்ட் எப்பவுமே பேச்சு குடுக்காம பேசவே முடியாதுல்ல. அதனால ஏதாவது பேசிட்டே இருப்போம். அப்படி பேசும்போது நெறைய விஷயங்கள் நாங்க காதுல கேட்டுட்டே இருப்போம். அதுல அந்த பையனோட பேசினது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவன் தொடர்ச்சியா ஒரு 5 வருஷம் அந்த சிறைச்சாலையில இருக்கிறது. ஆனா, அன்னைக்கு அந்த பையன் இஸ்லாமியர் கிடையாது. அவன் ஹிந்து பையன் தான். அவன எடுக்கிறோம். அவன் நெறைய இந்த தகவல் சொல்றான். அந்த அப்பாக்கு நடந்தது, அந்த சம்பவம், இது எல்லாமே சொல்லிக்கிட்டே வராப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கூட்டு போன உடனே, எங்களுக்கு என்னன்னா, அவன அந்த நீதிபதிட்ட கொண்டு போய் உட்கார வச்சிரணும், பேச வச்சிரணும்னு மட்டும் தோணுச்சு. எனக்கு தோணுச்சு, பர்சனலா தோணுச்சு. அப்புறம் பேச வச்சோம். அவரும் என்னால முடிஞ்சது பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இது முடிஞ்சுச்சு. இது நடந்து ஒரு 22 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 20 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனா, இந் அந்த சம்பவங்கள் என் நண்பர்கள்ட்ட ஒரு நாள் இப்ப இந்த கதையோட இயக்குனரா இருக்கிற சுரேஷ் சார்ட்டயும், உதயாங்கிற தம்பி இவங்கலாம் உட்கார்ந்திருக்கும்போது சும்மா அந்த சம்பவத்த நான் சொல்றேன். அவங்களுக்கு பயங்கர ரொம்ப ரொம்ப பயங்கரமா பிடிச்சு போச்சு. "ஏங்க ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. இத நம்ம எழுதலாங்க." அப்படின்னு சொன்னப்ப, "சரி ஓகே நான் எழுதுறேன். எழுதிட்டு நம்ம பேசுவோம்." அப்படின்னுட்டு அப்புறம் எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பிச்சப்ப தொடர்ச்சியா அத பத்தி பேசிக்கிட்டே வந்தோம். இந்த கதையோட நான் டானாக்காரன் தூங்கும்போது எங்கேருந்து துவங்குனேன்னா, காசி விஸ்வநாத் சாரி ஈஸ்வரமூர்த்திட்ட தான் துவங்கியிருப்பேன். ஏன்னா, எனக்கு ட்ரெய்னரா இருந்த ஒரு பேர் காசி விஸ்வநாதன். ஆனா ஈஸ்வரமூர்த்தின்னு பேர மாத்தி நாங்க பண்ணோம். இந்த கதை துவங்கும்போது நான் என்கிட்ட இருந்து தான் துவங்குனேன். ம். இந்த கதைய முன்னால என் நண்பர் எழுதினவர் என் பேர் போட்டு எழுதினாரு. ஏன்னா, அப்பதாங்க எனக்கு எழுத்து வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா, சுரேஷ் சார்ட்ட வரும்போது என் பேர் போட்டு தான் போச்சு. ஆனா, நான் ரொம்ப கம்பல் பண்ணி மாத்துங்க. யார் பேர் வைக்கலாம் அப்படின்னு எங்களுக்குள்ள டிஸ்கஷன் போச்சு. எனக்கு என்னன்னா, எனக்கும் வெற்றி சாருக்கும் பொதுவான ஆள் வெற்றிமாறன் சார் தான். சார் பேர் வைக்கலாமான்னா, அது சரி இல்லங்க ஒரு மாரி இதாயிடுதுன்னா, சரி சார் பையன் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, அ. கதிரவன் சொல்லி, சார் பையன் பேர் கதிரவன். அந்த பதம் இந்த ஹீரோவா மாத்துனோம் நாங்க. அ. அது சொல்லணும்னா அது எங்கிட்ட இருந்து தான் துவங்குச்சு. அந்த கதாபாத்திரத்துக்கான கேரக்டர் அதுவும் உங்களோட தானே சார்? இப்போ அவரு சாமி கும்பிடுறது. ஆ அது முழுமையா என்னோட கேரக்டர்ன்னு சொல்லிற முடியாது. அது எழுதும்போது ஒண்ணு இருக்கும்ல. ஒரு போலீஸ்னா, ஒரு போலீஸுக்கான எத்திக்ஸ் இருக்கும்ல. அதுலேருந்து அது துவங்குவோம். அந்த அந்த கேரக்டருக்கு நியாயமா இருப்போம். ம். அப்படிங்கிறத வடிவமைச்சு எழுதுனது தான். 22 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கேட்ட கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் சார். அந்த பையன்ட்ட கேட்ட விஷயம் வந்து அந்த கோர்ட் சீனா சார்? உங்க அப்பாவ கொன்ன பையன அடிக்கடிக்கு பார்க்க வருதா? அப்படிங்கிறதுலாம் உண்மை அப்ப உண்மை நடந்ததா சார்? அந்த பையன் சொன்னது. அந்த கதையோட ஸ்பெஷலே அதான்.
நான் வந்து அவன எனக்கு வந்து அவன எஸ்கார்ட் எடுக்க போகும்போது, அதுக்கு முன்னால நான் ஒரு லாங் எஸ்கார்ட் போயிட்டு வரேன். போயிட்டு வரும்போது, நான் வந்து துப்பாக்கி ஒப்படைச்சுட்டு, அ என்னோட ஓய்வுக்கு போணும். ஏன்னா லாங் எஸ்கார்ட் போனா அன்னைக்கு எனக்கு ஓய்வு. அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை இங்க. அவன் வந்து கன்னியாகுமரி போ வேண்டியது இருந்துச்சு. நான் போயி அந்த எஸ்ஐ பேர்லாம் குறிப்பிட்டிருந்தேன் பாலாஜின்னு சொல்லி. அவருக்கு லீவே தரமாட்டாப்புல ஏஆர்ல. அவர்ட்ட போயி சண்ட போடுறேன். "ஏங்க எவ்வளோ தூரம் சொல்றேன்னா, அப்ப நீ போ" ஓ! அப்படின்னு என்னைய சொல்றாப்புல. அதோட சரி குடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு பாஸ்போர்ட் குடுங்க சொல்லி வாங்கி, "நீ வீட்டுக்கு போயிட்டு வாடா, போயிட்டு எம்எல் போட்டு அம்மா கூட இருடா" அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் அந்த பையன எடுக்கிறோம். நான் அந்த சிறைச்சாலைக்கு போம்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமே என்னன்னா, நான் கையில வாங்கும்போதே திருநட்டும். அந்த கேஸ் வாரண்ட்லயே இருக்கும். என்ன கேஸுன்னு வாரண்ட்ல இருக்கும். நான் பயங்கரமான ஒரு ஆளா எதிர்பார்த்து போனேன். ஜாண்டிக்கா பயங்கரமா இருப்பாய்ங்க. நமக்கு எப்போதுமே ஒரு கற்பனை இருக்கும்ல. ஒரு ஒரு கேஸ் வாங்கும்போதே எனக்குள்ள ஒண்ணு எல்லா போலீஸ்காரனுக்குமே ஓடும். கேஸ் வாங்கணும்னா வாரண்ட்ட பார்த்தாலே எங்களுக்கு ஓடும். ஓ! இவன் எப்படி ஆ. இருப்பான்ட்டு. அப்படியே உள்ள போய் எதிர்பார்த்தா, நான் எதிர்பார்க்காத ஒரு சின்ன உருவத்த கொண்டு வந்து என் முன்னால நிறுத்துறாங்க. அவன் வந்து நாங்க போன 3 பேத்துக்குள்ள எங்க கைக்குள்ள அடங்குற மாரி ஒருத்தன். ம். அ அப்படி ஒரு பையன நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ எடுத்த உடனே அவன் மேல எனக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. இவன் எப்புட்றா கொலை பண்ணியிருப்பான்னு, சரி ஓகே ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். இப்போ டிராவலிங்கில அவங்ககிட்ட பஸ்ஸில பேச ஆரம்பிக்கிறேன். விக்ரம் சார் பேசுற அந்த தொனிக்கும், இதுக்கும் நான் பேசினதுக்கும் சின்ன சின்ன சினிமாக்காக நாங்க மாத்தி எழுதியிருப்போமே தவிர, ஒரு 50% 2க்குமே 60% 2மே ஒத்து போற மாரி. நீங்க சொன்னது இருந்தது சார். உங்கள 301 பார்த்தேன் அப்படிம்பாரு. ஆ, அப்படிங்கிற டைலாக்ல ஆமா, ஆமா. அதெல்லாம் அவன்ட்ட நான் பேசுனீங்க. அது என்னன்னா, அவன் தூங்கவே மாட்டேங்கிறான் அந்த பேருந்துல உட்காந்து. ம். கேட்டா சொல்றான், "இல்லண்ணே நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளியில வருவேன். நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு இந்த காத்து போறது ரொம்ப பிடிக்குன்றான்." எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா, அவனோட உருவத்துக்கு அந்த பஸ்ஸ தொறந்தான்னா ஈஸி குதிச்சிடலாம். ம். அதோட நான் என்ன பண்றேன், லீடிங் சீன குடுங்கடான்னு சொல்லி லீடிங் சீன வாங்கி, அவன் கையில போட்டு என் கால்ல போட்டுக்கிட்டேன். ம். ஏன்னா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் எப்போ வேணாலும் தூங்கிருவேன். ம். என் கூட வந்த 2 பேருமே வழக்கம் போல போய் அந்த 2 பேரும் சரக்க வேற போட்டு வந்துட்டாய்ங்க. ஸோ, என் கால்ல நான் போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு அப்படியே போம்போது, அவன் தூங்கவே மாட்டேங்கிறான். எனக்கும் தூக்கம் வரும். எனக்கும் அவன விட்டுட்டு எனக்கு எப்போதுமே அந்த எஸ்கார்ட்ல வந்து தூ தூங்குனா எனக்கு ஒரு மாரி பதட்டமாயிரும். அதெல்லாம் நான் என்ன விஷயம்னா, சரி என்னடா அப்படின்னு சொல்லி பேச்சு குடுக்க ஆரம்பிச்சா, இந்த பேச்சு வருது. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். நான் சொன்னேன், "உனக்கு தான் இங்க வழக்கறிஞர் குடுப்பாங்கல்லடா, போ வேண்டியதுதானேன்னா." "இல்லண்ணே வழக்கறிஞர் எனக்கு குடுக்குறாங்கண்ணே, ஓகேண்ணே. ஆனா எனக்கு என்னன்னா, என்னோட கேஸ் பெரிய கேஸு. மர்டர் கேஸுங்கிறனால எனக்கு ஜாமீன் வந்து ப்ராப்பரான ஜாமீன் இல்லண்ணே." சொல்லிட்டு அந்த பையன் வச்ச ஒரு கோரிக்கை என்னன்னா, "என்ன நாளைக்கு விலங்கு இல்லாம கூட்டு போங்க." நான் சொன்னேன், "அப்ப அது எப்படி? அதெல்லாம் நீ கொலை பண்றதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். கொலை பண்ணா விலங்குவும் கூட்டு போவோம். அது ரூல்ஸு. அத எப்படி நான் இது பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி, "ஒழுங்கா தூங்குடா." அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு வரும்போது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, எதுக்குடா உன்ன விலங்குலாம் கூட்டு போணும்?" நான் சொல்றேன், "இல்லண்ணே நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வரும். கல்யாணம்னா 5 வருஷமா உள்ள வைக்க அந்த பொண்ணு எப்புட்றா வரும்?" "இல்லண்ணே 5 வருஷமா சந்திச்சுட்ருக்கோம்." "யார்றா அந்த பொண்ணு?" அப்புட்னா, "நான் யார கொலை பண்ணேன்னு சொல்றாங்களோ அவங்க அப்பா தானே." இதெல்லாம் தான் இந்த கதை எழுத இன்ஸ்பிரேஷனா எங்களுக்கு இருந்தது. இதுதான் எங்கள இந்த கதை எழுத வச்சுச்சு. ஒருவேளை இந்த சம்பவத்தில அவன் அத சொல்லாம இருந்திருந்தான்னா அந்த கதையே இல்ல. ம். "5 வருஷமா வருதாடா?" அப்படின்னு கேட்டேன். 5 வருஷமா வருதுண்ணே அந்த பொண்ணு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். நாங்க வந்து அவன அரியலூர் கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் தூங்காம இருந்த, இந்த சம்பவத்த சொன்ன அடுத்த செகண்ட் அவன் தூங்கிட்டான். ஆனா கேட்டேன் எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா என்னோட பொண்ணு எப்படி இருப்பாங்கிற அந்த இமேஜினேஷன் நான் போயிட்டேன். என்னடா 5 வருஷமா ஒரு பொண்ணு இவன தேடி வருதுன்னா, என்னடா அவ்ளோ இதா ஒரு பொண்ணு லவ்வு அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் அந்த பொண்ண பார்க்குற வரையும் எனக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ண பார்த்தேன். எனக்கு உண்மையிலே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ம். அ எ எனக்கு என்னமோ ஓடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த அந்த பொண்ணும், பையனும் அந்த பொண்ண பத்தி அந்த பையன் சொன்னதும், அந்த பையன பத்தி அந்த பொண்ணு சொன்ன அந்த இடம் தான், இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த கதை எழுதணும். இந்த கதை நல்லாயிருக்கு அப்படின்னு சுரேஷ் சார் இந்த கதை கதையில இந்த கதைட்ட எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா, யார்ட்ட கதை சொன்னாலும் 40 நிமிஷம் எனக்கு நடந்த சம்பவத்த மட்டும் தான் சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த 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 இப்படி எடுத்தா, இப்படி போனோம், இப்படி வந்தோம். ஒரு ஜட்ஜ சந்திச்சோம். இவ்வளோதான் நடந்துச்சு. இப்படி தான் சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கிற சுவாரஸ்யங்கள் இருக்குல்ல, அதுதான் இது ஒரு கதையா மாறும். இது ஜெயிக்கும். அப்படின்னு எங்களுக்குள்ள அது வந்துட்டே இருக்கு. சார் இதுக்குள்ள வந்து இவர் வந்து இஸ்லாமியர் இதுலேருந்து வராரு. இவங்க அப்பா, அம்மா வேற வேற இத சார்ந்தவங்க. அவங்கள ஊருக்குள்ள எப்படி ட்ரீட் பண்றாங்க. அப்போ வந்து அப்துல் ரகூப் அப்படிங்கிறத வந்து
தப்பிச்சதுக்கு அப்புறம் அங்கே ஒரு போலீஸை மாட்டுறாரு காதர் பாஷா. அவர் சொன்ன ஒரு அந்த ஈழம் இருந்தது. இப்படி ஒன்று இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு இருந்துச்சு சார். அது எப்படி சார் அதுக்குள்ளே கொண்டு வந்தீங்க இந்த கதை? இந்த கதையில் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து நாங்கள் இஸ்லாமியரை எழுதவே இல்லை. அவன் இந்து பையனை தான் எழுதுனோம். அவனுக்கு எந்த சாதி அடையாளமே இருந்துச்சு. ஏன்னா அவன் சொன்னது என்கிட்ட அப்படி தான் சொன்னான். நாங்கள் வந்து திருவண்ணாமலை ஒரு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒரு ஊர் சார்ந்து வராங்க. அங்கே வீட்டில் வேலை செஞ்சு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக அம்மாவும் பையனும் சேர்ந்து வீட்டில் வேலை செய்கிறாங்க. அங்கே தான் ஒரு லவ் வருது. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போய் அம்மாவை அடிக்கிறாரு. அப்படி தான் அந்த பையன் சொன்னது. இஸ்லாமியராக மாற்றலாம் அப்படிங்கிறது கதையில் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ச்சியாக இங்கே வந்து இப்போ ஒரு சமூக சூழலில் இங்கே ஒரு இன்றைக்கி என்ன ஒடுக்கப்பட்ட சமூகத்தை விட ஒரு மோசமான இடத்துல வந்து இன்றைக்கி இஸ்லாமியர்கள் மாறி போயிட்டுருக்கனால அவங்கள பற்றின நல்ல நல்ல கதைகள் வைக்கலாம், அவங்கள பற்றின நல்ல கேரக்டர் வைக்கலான்னு சொல்லி நான் டானாக்காரலையும் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த இதில் உடன்பாடு இருந்துச்சு. அப்போ எங்கூட இருந்த ஜோதிங்கிறவர் வந்து ஏன் இஸ்லாமியர் அந்த பையனை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினப்ப எனக்கும் சுரேஷ் சாருக்கும் பயங்கர இதாக கண்டிப்பாக பண்ணலாமே, நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இம்மீடியட்டாக ஒரு காலையில் நேரத்தில் கதை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்தை நாங்கள் வந்து இஸ்லாமியராக மாற்றி அதை எழுத அதுக்கப்புறம் தான் பாஷா உள்ள வர ரைட்டிங் அப்படிதான். அதுக்கப்புறம் தான் அவர் உள்ள வராரு. அவர் உள்ள வந்ததுக்கு வந்து காரணம் என்னென்னா அது அது ஒரு ஒரு சின்ன சம்பவம் தான். என்னென்னா 2009 வந்து அந்த இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கும்போது நான்லாம் டியூட்டிக்கே போகாமல் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம், அதாவது என்னென்னா லீவு எங்கே வந்து நிகழ்வு நடக்குதோ அங்கே போகிறது அப்படின்னு. எனக்கு சரியாக சம்பவம் அந்த சொல்ல ஞாபகம் இல்லை. எனக்கு கடலூரா இல்லை நாகப்பட்டினம்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு ஒரு வந்து தீக்குளிச்சு இறந்துட்டார். இறந்த உடனே அவரை வந்து அந்த கூட்டத்துக்கு போகிறோம். போனோடனே என்னென்னா அந்த பாடி எடுத்துகிட்டு சுடுகாடு நெருங்க நெருங்க போலீஸுக்கும் இந்த தரப்பினருக்கும் வாக்குவாதம் பயங்கரமாகிடுச்சு. அப்போ என்னென்னா அங்கே போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பித்தோன்னே நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து வேகமாக ஓடுறேன். ஓடும்போது என்னை துரத்திட்டு வந்து ஒரு போலீஸ்காரர் பிடிச்சிட்டாப்புல. பிடிச்சிட்டு வந்து நீ அங்கேருந்து நாங்கள் வரவே இல்லை, நீ அங்கேருந்து தான் வந்தவங்க நான் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க அந்த இடத்துல. அதோட என்னை ஒரு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகும்போதே என்னை விசாரிக்கிறாங்க, யார் என்ன அப்படின்னு சொன்ன உடனே நீ என்னடா வேலை எங்கேருந்து வர? ஏன்னா நான் போன ஒரு புதுசு அந்த ஊரை பற்றின அவங்க டக்கு டக்குன்னு கேட்ட கேள்விக்கு என்னால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவே முடியல. அப்போ நீ சொல்லு எங்கே இருந்ததுன்னா நான் சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னா என்னடா வேலை செய்யறேன்னா போலீஸ் அப்படின்னா அவருக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐடி கார்டு கொடு அப்படின்னாரு. ஐடி கார்டு கொடுத்தேன். ஐடி கார்டு கொடுத்தா எந்த பேட்ச்சு? போலீஸில் வந்து 10 நிமிஷம் பேசணுன்னு நீங்கள் போலீஸாக இல்லைனா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. பேட்ச் கேட்பாங்க. அது இது கேட்டோடனே அவர் ஒரு மாதிரி இருந்துட்டு கடைசியில் என்னை ஸ்டேஷன் கூட்டு அந்த 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 சம்பவத்தில் நிறைய பேர்த்த ரிமாண்ட் பண்ணாங்க. ஏன்னா போலீஸ் அடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுறாரு அவர், என்னை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு இது ஒரு அவுட்ரு மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து எனக்கு டீலாம் வாங்கி கொடுத்து வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ இப்படி இருந்தால் வேலைக்கு போவியா, ஒழுங்காக வேலை போய் பாடுறா அப்படின்னு சொல்லி இது பண்ணி என்னை வந்து ஒரு பேருந்து நிறுத்தி ஒரு லாரியை நிறுத்தி ஏற்றி விடுறாரு. ஏற்றி விடும்போது அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இங்கே எல்லாம் நல்லபடியாக முடியும், உங்கள் அண்ணன் ஜெயிப்பார், ஒழுங்காக போய் சேர்ப்போ அப்படின்னு தட்டி கொடுக்குறாரு. திரும்பி பார்த்தா அவர் இஸ்லாமியர். சும்மா இந்த சம்பவத்தை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இதை மாற்றி எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுனது அப்படியா உள்ளே வந்தது தான். இங்கே நடந்த எல்லாமே நம்ம முன்னால் ஏதாவது கேள்விப்பட்டிருப்போம்ல, ஏதாவது ஒன்று பேசியிருப்போம்ல, அப்படியா இதுதான் ஒன்று மாறி மாறி வந்துச்சு. அதுதான் சார் இவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணமும் பாஷாங்கிற கதாபாத்திரம் அவர் காரில் பேசி லாரியில் ஏற்றி விடும்போது அவருக்கு ஒரு ஹியூமனிட்டி ஒன்று இருக்கு, ஒரு அடையாளம் ஒன்று கொடுக்கும்போது இன்னும் நிறையா ரியாலிட்டி செக் இருக்கு. ஆமாம், நம்மளும் வாழ்க்கையில் எத்தனை பேர் பார்க்குறோம், நான் இந்த ஒரு மீட்டர் தானே யோசிக்கிறோம் அப்படிங்க. நம்ம எப்போதுமே நண்பர்கள் வந்து கதை பேசும்போது நிறைய விஷயங்களை நமக்கு நடந்த விஷயங்களை பேசிகிட்டே இருப்போம்ல, அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுப்போம், அதை வேற ஒரு வருஷம் ஒரு மாறும், அதை மாற்றி எழுதும். அது அப்படியா இந்த இதில் நான் வந்து நானும் சுரேஷ் நிறைய விஷயங்களை பேசி பேசி மாற்றி மாற்றி எழுதணும். சார் இதில் முக்கியமான கதாபாத்திரம் வந்து கலையோட அக்கா வீட்டுக்காரர். அவர் சொந்த தாய் மாமா. அவர் வந்து குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒன்று கோழி கொத்துற மாதிரி அந்த ஒரு அப்படி ஒரு டைலாக்ஸ் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அவர் ஏன் அப்படி இருக்காங்கிறது சின்னதாக அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து டிவி பார்க்கும்போது ஒரு படம் ஒன்று பார்க்குறேன், அவர் என்ன கேட்குறாரு அந்த கதாபாத்திரம். இல்லை, இது நான் வந்து சிறை எழுதும் போது இது ஒரு ஆண்களுக்கான கதையாக தான் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, இப்போ வேலூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த பையனதை இவ்வளோ தான் நான் வந்து இதுக்குள்ளே ஒர்க் பண்ணது. இந்த கதை எழுதும்போது நான் சுரேஷ் சார்ட்ட சொல்லும்போது இது ஒரு ஆணுக்கான கதையாக தான் இருந்துச்சு. சுரேஷ் சார் ஒரு ரைட்டப் இதில் கொடுத்தாரு. அப்போ தான் இந்த கதை வந்து ஒரு பெண்களுக்கான கதையாக மாறிச்சு. பெண்களுக்கான கதையாக மாறிச்சுன்னா அவர் எழுதின கேரக்டர் ரொம்ப முக்கியமானது வந்து அந்த அம்மா கேரக்டரு, அந்த தங்கச்சி, அந்த 2 கேரக்டரு.
அதுக்கப்புறம் வந்து விக்ரம் பிரபு சாருக்கு ஒரு ஒய்ஃபு, அந்த ஒய்ஃப்க்கான கேரக்டர்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஈவன் கதை வந்து ரொம்ப ஒரு ஆண் மாதிரி பேசுவா. "நீ என்னை விட்டு போயிரியா, உன்னை அடிச்சு கொன்றுவேன்டா" அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இந்த எனக்கப்புறம் சுரேஷ் சார் இந்த கதைக்கு ஒரு ரைட் ஓப்பன் பண்ணாரு. அதுதான் இந்த கதைய வந்து ஒரு பெண்களுக்கான கதையா மாறுச்சு. அத படிச்சப்பயே நான் சுரேஷ்ட்ட சொன்னேன். "சார் இந்த கதை வந்து நான் எழுதும்போது ஒரு ஆண் தன்மையிலேருந்து எழுதினேன். நீங்க எழுதும்போது ஒரு பெண்ணுக்கான கதையா இது மாறுச்சு. அப்படிதான் இந்த கதை அ இது பண்ணுச்சு." அந்த ஃபுல் இது ஒர்க் பண்ணது வந்து சுரேஷ் சார். அந்த அந்த லவ் போர்ஷனு அதான் ஃப்ரெண்டு வந்து சொன்னா, "இது அவருக்கு நடந்த இன்சிடென்ட் எழுதி வச்சிருக்காருங்க." அவர் கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு சொன்னா. ஏன்னா அத சொல்லியிருக்காப்ல அவரு. கலைக்கான கலைக்கான வடிவம் வந்து சுரேஷ் சார் இது ஒரு சின்ன வயசுலேருந்து நடந்தது அப்படின்னு அவர் சொன்னாப்புல. ஒருவேளை எனக்கு என் அனுபவமும் அவர் அனுபவமும் சேர்ந்து உள்ள வந்திருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ அனுபவம் சொல்லும்போது சார் நிஜத்தையும் தாண்டி பா இவ்வளோ நடக்குமா அப்படின்னு இருந்தது வந்து இவர் வந்து நல்ல ஷூட்டர் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஒரு ஷூட் நடக்குது. ஆமா. அவர் தான் லாஸ்ட்டில் வந்து சுடக்கூடாதுன்னு சொல்கிறார். அந்த சீன் எப்படி சார் கன்சீவ் பண்ணீங்க? நடந்ததா சார் அது? இல்ல அதெல்லாம் அவன் தப்பிக்கவே இல்ல. அந்த பையன் எங்க இந்த கதை இதோட முடிஞ்சுச்சுன்னா, அவன கொண்டு போய் கோர்ட்ல விடுறோம்ல, அந்த ஜெயில்ல கொண்டு போய் விட்டுறோம்ல. விட்டதோட எனக்கு ஆக்சுவலி நீதிபதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் இல்ல. எனக்கு தான் வந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப நாளா சென்னை ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. அப்ப அங்க மாமா ஒருத்தன் இருந்தான் காதர் பாஷான்னு சொல்லி. அவன்ட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன். இந்த மாரி மச்சான் நீ அந்த இது போனோனே கவனிக்கணும். அவன் பையன் என்ன ஆச்சான்னு நிக்கான்னா, சரி மாமா, சரி மாமா அப்படின்னா. கடைசியில நானும் மறந்துட்டேன், அவனும் மறந்துட்டான். அவன் திருப்பி அவனுக்கு ஞாபகப்படுத்தினது ஞாபகமே இல்ல. இந்த கதை பேசும்போது நான் அவனையும் அவன் நண்பர்கள் 3 பேத்த உட்கார வச்சு இந்த கதை சொன்னேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுடா, இது பண்ணுச்சுடா. நான் இங்க நல்லா இருக்கு. நான் உங்கடாடா சொன்னேன். அப்படியா நீ சொன்னியாடா மறந்துட்டேன் அப்படின்னா. இப்ப ராணிப்பேட்டையால இருக்கான் அவன். அந்த மாரி அ நெ நெறைய விஷயங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்தும், அத வைக்க முடியாமையும், இந்த சில கற்பனையா நெறைய எழுதிட்டோம் நாங்க. அடுத்த நீதிபதி வந்து மாறுறதெல்லாம் கற்பனை தான். அதுக்கப்புறம் நாங்களா எழுதுனோம். ஏன்னா அந்த கதை நடுவுல அந்த பையன் தப்பிக்கிறான்னு ஒண்ணு எழுதுனோம்ல, அதெல்லாம் கற்பனை தான். ஏன்னா அந்த கதைக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு. இன்டர்வல் பிளாக்ல வரும். இன்ட்ரோ பிளாக் அவன் தப்பிக்கிறது தான் இன்ட்ரோ பிளாக் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். போறான் ஒரு ஸ்டேஷன்ல இருக்கான். அவன் வந்து அது போக விருப்பப்படல. ஏன்னா தனக்கு தான் இஸ்லாமிய இந்த பேரோட நான் எப்படி போய் இருப்பேன்? அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து ஒரு ஸ்டேஷன்ல ஏறினான். அந்த ஸ்டேஷனுக்கு போனா, அங்க ஒருத்தர் இருந்தாரு. அப்படின்னு சொல்லி அத தொடர்ச்சியா அது எல்லாமே கற்பனை தான். ஃபர்ஸ்ட் அந்த பஸ்ஸில் கதிர் சுடுறது சார் அந்த போர்ஷன். அது வந்து எங்களுக்கு எடுத்த உடனே இந்த கதைக்குள்ள ஒரு விஷயம் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, வழிகாவல் கொண்டு போற அந்த கதாநாயகன் இந்த பையனை சுட்டு கொன்றுவானோ? அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வந்துச்சு. அப்படி ஒரு பயம் வரணும் ஆடியன்ஸுக்கு. அப்பதான் இந்த கதை ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பெரிய சைஸ்ல முதல்ல எழுதணும். அதுக்கப்புறம் சுரேஷ் சார் ரொம்ப பெருசா இருக்குனாரு. சரி ஓகே சின்ன சைஸ்ல மாத்தி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கார்ட் கூட்டு போகும்போது தப்பிக்க முயற்சி பண்ணான், அவன் சுடுறான் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் சீனே வந்து உட்கார வைக்கிற மாரி, அடுத்தடுத்த எப்போ வேணாலும் இவன் சுட்டு கொன்றுவானோங்கிற பயம் வரணுங்கிற மாரி இதை எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சீன் எழுதணும். அது கற்பனையான சீன் தான். சார் இந்த பயத்தையும் தாண்டி கூட 2 கான்ஸ்டபிள் வர்றாங்க சார். அதில் ஒருத்தவர் வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கனால நமக்குமே அப்பா ஒரு ரிலாக்ஸிங்கா இருக்கு. இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் தான் உண்மையிலே பயத்த குடுத்தாரு. ஏன்னா, இவர் ஏதாவது பண்ணிருவாரோ! ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அவருக்கு வந்து அந்த பார்ல சீன்லயே அவர் யாருங்கிறத ஒரே நீங்க சீன்ல சொல்லிட்டீங்க. ஆமா. என்னடா சும்மா சண்டை இழுத்துட்டே இருக்கான் அவன் அப்டின்ட்டு. இன்டர்வல்ல தப்பிச்சு போறதுக்கு காரணம் தான். லாஸ்ட்ல வந்து இவர் தான் இல்ல சார் அவன் வந்து இஸ்லாமியர் அப்டின்னு சொல்றது தான். அந்த 2 கதாபாத்திரம் எப்படி சார் பட் அந்த போலீஸ்ல வந்து நீங்க எனக்கே இப்போ வந்து ஒரு எவனாவது ஒருத்தன் இருப்பான். இப்ப நம்ம போலீஸே நம்மள பிடிக்குதுன்னு வச்சுங்களேன். அதில வந்து நம்ம சொன்னோன்னே நம்மள சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்ற ஒருத்தன் இருப்பான். இல்ல இப்ப நம்ம போலீஸ்ல இருக்கும்போதே நடந்திருக்கு. நான் போலீஸ் தான் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியா சரி போங்கன்னு சொல்றாங்க. போலீஸ்னா வருவீங்களா? அப்படின்னு கேட்குறவன்னு இருப்பான் ஒருத்தன். அப்படி ஒருத்தன் எல்லா டைம்லயும் எல்லா இடத்துலயுமே எல்லா ஸ்டேஷன்லயும் எங்கேயாவது ஒருத்தன் இருப்பான். எனக்கு சில நேரங்கள்ல அந்த போலீஸ் நண்பர்கள அந்த போலீஸ்ல சாலையில சந்திக்கும்போது, ஒருவேளை அப்படி ஒரு ஆள சந்திச்சிருவோமோங்கிற பயம் எனக்கு எப்போதுமே இருக்கும். என் நண்பர்கள்ட்டயே சொல்லுவேன். எல்லா போலீஸ்காரனும் விட மாட்டான். ஒருத்தன் இருப்பான். அப்படின்னா, "நீ செய்வியான்னு?" கேட்பான். அவன் தான் அவன். அந்த 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 சர்க்கிள்குள்ள வராத ஒருத்தன் அவன். அதனால தான் சரி அப்படி ஒரு கேரக்டர் இருக்கட்டும், இப்படி ஒருத்தன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேத்தையும் மாத்தி மாத்தி இது பண்ணோம். அன்னைக்கு வந்தவன்ல அப்படியும் ஒருத்தன் இருந்தான். ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன். அதே மாரி லாஸ்ட்ல கதிர் குடுத்துட்டு போவார்ல. அங்க 2 பேரும் வர்றாங்க. அதுல ஒருத்தர் அப்படிதான் இருப்பார். அங்கே ஒருத்தன் அங்க இருப்பான். ஒருத்தர் அங்க ஒருத்தன் வந்து ரொம்ப ரூடா இது பண்ணுவான். இது போலீஸ்ல சாதாரணமா நாங்க டியூட்டில இருக்கும்போது இயல்பா சந்திக்கிறது தான். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இயல்பா இந்த மாரி ஒருத்தனை சந்திச்சுக்கிட்டே இருப்போம். அவன் அவன் வந்து போலீஸா இருப்பான். ம். அவன ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம.
ம். எனக்கு என் அனுபவங்கள பார்த்தோனே நான் கண்டுபிடிச்சுருவேன். இவன எதுவுமே பேசி சரி பண்ண முடியாது. இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிலாம். அப்படியா அந்த கதாபாத்திரம் அதிலயே ஒருத்தன் வருவான். அ அதெல்லாம் பேசி வந்தார். இது மாரி இப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல சார். இப்போ இது எல்லாமே கதைகளா உருவாக நெறைய வாய்ப்புகள் இருக்குல்ல சார். சின்ன சின்ன அப்படி சொல்ல முடியாது நம்ம தொடர்ச்சியா போலீஸ் கதைகளும் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆ. நம்ம இப்ப எனக்கு வந்து இப்ப நீங்க இது பத்திரிக்கை துறையிலயோ, இந்த துறையில இருக்கனால உங்களுக்கு அதிகமான நண்பர்கள் எதுல இருப்பாங்க? இது சார்ந்து இருப்பாங்க. கண்டிப்பா. நான் போலீஸ்ல இருக்கனால, எனக்கு அதிகமான நண்பர்கள் போலீஸ் நண்பர்கள் தான். ம். இப்ப நான் எங்க ஊருக்கு போனேன்னா, எல்லா நண்பர்களும் என்னை சந்திக்க வருவாங்க. நாங்கலாம் இரவெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது, அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமா நெறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, பேசிட்டே இருப்பானுங்க. அத நான் கேட்டுட்டே இருப்பேன். அதில ஏதாவது ஒரு நல்ல சம்பவம் இருக்கும். அத படமா பண்ணணும்லாம் தோணாது. ஆனா, என்னைக்காவது டிஸ்கஷன்ல உட்கார்ந்து கேட்டு, அது சார்ந்த ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, நான் ஒரு சம்பவத்த சொல்லுவேன். "இப்படி என் ஃப்ரெண்டு சொன்னான்" ம். அப்படின்னு சொல்லுவேன். "இல்ல இந்த மாரி எனக்கே ஒண்ணு நடந்துச்சு" அப்படின்னு சொல்லுவேன். அத "இது நல்லா இருக்கே, அத வச்சுக்கலாம்யா" அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் வரும். எப்போதுமே ஒரு கதைக்கு மனிதர்களையும், அவங்கள சுத்தி இருக்கிற சம்பவங்களையும் கூர்ந்து கவனிக்கிறது, அவங்கள்ட்ட பேசுறது, பழகுறது, அது பெரிய பயன்படும். அது ஒரு புத்தகத்த படிக்கிற மாரி. அது ஒரு ஸ்கில்லும் கூட. கரெக்ட் சார். ஆ. புத்தகம் படிக்கிற மாரி தான் இருந்தது. இப்ப இதுவுமே ஒரு 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 வாசிப்பு மாரி இருந்ததுக்கான காரணம் என்னன்னா சார், உதாரணத்துக்கு வந்து நம்ம அப்துலே எடுத்துக்கிட்டாலும், அப்துல் முதல்ல அண்ணன்னு சொன்னதுக்கப்புறம், "ஏய் நீ சார்ன்னு சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லி சார்ன்னு ஆனதுக்கப்புறம் அவரோட இன்னசென்ஸ் வந்து கோழி காலு, நீங்க கால சாப்பிடுங்கண்ணே. இந்த ஆ, ஆ, அதெல்லாம் வந்து சரி இந்த பையனுக்கு ஒரு நல்லது நடந்துராதா? ஆ, கெட்டது நடந்துறக்கூடாதுன்னு தான் எல்லா ஆடியன்ஸுக்குமே இருந்தது சார். இருந்தோம். அவர் அம்மா அப்படியே சொன்னாங்க. ஆ. "போச்சு கொன்ற போறாங்க. அந்த புள்ளைய கொன்ற போறாங்க." அந்த ரைட்டப்லாம் சுரேஷ் சார் பண்ணது தான். அதெல்லாம் வந்து அந்த சர்க்கிள் ஃபுல்லாவே அது சார்ந்து எழுதினதுலாம் அவர் தான். இதில வந்து என்ன சொல்றதுன்னா, அ சில இடங்கள்ல நான் நெறைய இடங்கள்ல மேடையிலேயே சொல்லிட்டேன். நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு வந்து சுரேஷ் சார கட்டிப்பிடிச்சு சொன்னேன், "ரொம்ப நன்றி சார்" அப்படின்னு சொன்னேன். என்னன்னா, நம்ம ஒரு எழுதின கதைக்கு அதுக்கு மேல ஒரு ரைட்ட குடுத்து, அந்த கதைய வந்து இவ்ளோ பெரிய படமா, ஹிட் படமா மாத்துனதுல இயக்குனரோட பங்கு பெரிய ம். பங்களிப்பு. அவரோட ரைட்டு. சுரேஷ் சார் வந்து எப்படின்னா எனக்கு, வெற்றிமாறன் சார்ட்ட நான் போகும்போது அவர் சீனியர். எனக்கு நான் விசாரணை படத்தில நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் கோ டைரக்டர். ஆனா, அங்கேருந்தே எனக்கு ஸ்பேஸ் குடுத்தாரு. ம். ஈவன் ஒரு டயலாக் பேப்பர் குடுக்குறதாகட்டும், எனக்கு ஒரு வேலை சொல்றதாகட்டும், அது எப்பவுமே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கான அந்த ஹைரார்க்கிலாம் ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் மீறி போவே முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில அவ்வளோ ஃப்ரீடம் குடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்க 2 தொடர்ச்சியா கதைகள் பேச ஆரம்பிச்சோம். என்னன்னா, எனக்கும் அவருக்கும் வரும்னா 2 பேரும் ஒரே பொலிட்டிக்கலா ஒரே மாரி யோசிப்போம். இந்த 12 வருஷத்துக்குள்ள அரசியலாவும் சரி, சினிமாவாவும் சரி, ஒரு இடத்துல கூட நானும் அவரும் முரண்பட்டதே இல்ல. ஆக்சுவலி சிறை படத்த வந்து நான் இயக்குறதுக்காக தான் இருந்தேன். நான் வந்து இந்த படத்த இயக்குறது அப்படின்னு சொல்லி தான் அ லலித் சார் தான் புரொடியூசர். அவர் பையன் தான் ஹீரோ. அப்படி பண்ணிட்டு அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஆனா, எனக்கு வந்து இம்மீடியட்டா மார்ஷல், அதுக்கப்புறம் கார்த்தி சார். இப்படின்னு வந்தோனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப இயக்குனர் உடனே புரொடியூசர் சொன்னாரு, "இல்ல இம்மீடியட்டா படம் போயாகணும் நம்ம." அப்படின்னு சொன்னோனே நான் யோசிச்சேன். யோசிச்சேன்னா, இல்ல சார் என்னால இந்த சூழல்ல பண்ண முடியாதுல்ல." அப்ப நீங்களே இயக்கணும் சொல்லுங்கன்னேன். "இல்ல சார் நீங்க சொல்லுங்கன்னேன்." "இல்ல நீங்களே சொல்லுங்க." அப்படின்னோனே என் கண்ணு முன்னால வந்து நின்னது சுரேஷ் சார் தான். சுரேஷ் சார்ட்ட நான் வந்து பார்த்து ரசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒர்க் பண்ணுவாரு. 24 ஹவர்ஸும் சினிமாவுக்காகவே இயங்குவோம். இது வந்து வெற்றி சார்ட்ட நாங்க பார்த்துருக்கோம். ம். நான் வெற்றி சார்ட்டருந்து வெளில வந்தோனே, நான் என்னன்னா ஒரு தனி ஆஃபீஸ் போடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு ஆஃபீஸ் போடணும். அ காலையில போனா ஆஃபீஸ் போயிடணும். அ படிக்கணும், எழுதணும், படம் பார்க்கணும். அப்படியே இருக்கணும்னு. அதுக்கப்புறம் அந்த இத பார்த்ததுன்னா சுரேஷ் சார்ட்ட தான். இவர் எழுதி முடிப்பாருங்கிற பெரிய நம்பிக்கையும் சுரேஷ் சார் மேல எனக்கு இருந்துச்சு. அவரு எழுதி முடிச்ச உடனே எனக்கு ஃபோன் அடிப்பாரு. வருவோம். இது அறையில உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவோம். உடனே இது ஓகே, இது ஓகே. இது கரெக்ட்டா இருக்கு சார், கரெக்ட்டா இருக்கு சார். சூப்பர் சார். அது பண்ணிக்கலாம் சார். நான் இந்த இது எழுதிட்டு சுரேஷ் சாரோட டிஸ்கஷன். அப்படியே போச்சு. ஆனா, அவர் எழுதின ஒவ்வொரு ரைட்டப்பும் வந்து தவிர்க்கவே முடியாததா இருந்துச்சு. நான் நெனச்சேன்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லி, அத அற்புதமா முடிச்சாரு. ம். அற்புதமா முடிச்சாரு. எல்லாத்தையும் எழுதி ஒரு அந்த கான்ஃபிடன்ட் பயங்கரமா குடுத்தாருங்க சுரேஷ் சார். கோர்ட்டுக்கு அவங்க செகண்ட் டைம் ஐயோ! வரலையே! அப்படின்னு பஸ்ஸில கிராஸ் பண்ண இருக்கட்டும். கோர்ட்ல நடக்கிற அந்த ஒரு அ சீக்வென்ஸே இருக்குல்ல சார். அது வந்து ஸ்லோவா நடந்து போயிட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. "இருடா கொஞ்ச நேரம் பார்ப்போம்ன்னு" சொல்லி இவர் கதிர் சொல்லுவாரு. உள்ள போனதுக்கப்புறம் அவங்க வெளில 3 பேரும் இவர் தொழுவாரு. இவங்க இந்த பக்கம் வந்து சாமி கும்பிடுவாங்க. இவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. இது வந்து அது என்னன்னா, கோர்ட்டுக்குள்ள தொழுகுற மாரி வைக்கலாமா? அப்படின்னு ஒரு நாள் பேசினாப்புல. நல்லா தான் சார் இருக்கும். வைக்கலாம் சார். ரொம்ப முக்கியமான சீனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாப்புல. அப்ப அந்த சீன் எடுக்கும்போது நான் இருந்தேன். எடுக்குறாங்க. எடுக்கும்போது எனக்கு தோணுச்சு. தோணுனோனே நான் என்னன்னா, அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, "இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பொண்ணு வந்து அங்க நில்லுங்க. பாப்பா நில்றா நீ" அப்படின்னு நின்னு, அதுக்கு ஒரு க்ளோஸ் ஒன் எடுத்தாரு சுரேஷ் சார். அது செம்ம சூப்பரா இருந்துச்சு. நிக்கட்டும் இந்த பொண்ணு நிக்கட்டும், கும்பிட்டும். இது ஒரு 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 அழகான ஃப்ரேமா இருக்கும் அப்படின்னு. அது அப்படிதான் நாங்க பார்த்தோமே தவிர, ஆனா அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸு,
அதுக்குள்ள ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த கூப்பிட்டதுக்கப்புறம் அவர் வச்ச க்ளோசஸ், அதுக்கு எடிட் பண்ண ஃபிலோமினு அப்படின்னு சொல்லி அந்த அந்த சீனே ரொம்ப இப்போ பார்த்தா கூட நமக்கே அந்த சீன் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து தியேட்டர்ல வந்து எல்லாருக்கும் அவ்வளோ அவ்வளோ ஒரு அமைதி இருந்தது. ம். அது கொஞ்ச நேரம் அது ஸ்டாட்டிக்காவும் இருக்கும் அந்த ஃப்ரேமு. அதில முக்கியமா விக்ரம் பிரபு சார் நிக்கிறது இல்ல சார். அது ம். வந்து சே சேர்ந்திருக்கணும். அதில அந்த போலீஸ் ஃபன்னா இருப்பா. அவர் வந்து சொல்லிக் குடுப்பாரு. "நீ இப்படி பேசுடா, அப்படி ஆமா. பேசுடான்றதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் ஜாலியாவும் போச்சு சார் அந்த அந்த அதான். இடங்கள். அண்ட் வாசிப்பு எவ்வளோ முக்கியம்? ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்க சார். ஒரு ஆஃபீஸ் போடணும், படிக்கணும், எழுதணும், படம் பார்க்கணும் அப்படிங்கிறது வாசிப்பு எவ்வளோ முக்கியமா சார்? கண்டிப்பா. நீங்க வந்து வாசிக்காம சினிமால சர்வே பண்ண முடியாது நம்ம. நமக்கு சொந்த அனுபவங்கள்லேருந்து ஒரு படமோ, 2 படமோ எடுக்கலாம். தொடர்ந்து வாசிக்கிறது மூலமா தான் நம்மள சினிமாலேருந்து ஒரு 10 வருஷத்துலேருந்து 15 வருஷத்த நீட்டிச்சு போலாம். அது வந்து இப்ப இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. 25 வருஷம் தாண்டி இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் பெரிய சாதனைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 10 வருஷங்கிறதே சினிமாக்குள்ள டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்குங்க. அடுத்தடுத்த தலைமுறை வந்துகிட்டே இருப்பான். அவனுக்கான கதை நீங்க எழுதிட்டே இருக்கணும். ஸோ நம்ம தொடர்ந்து வாசிக்கிறது மூலமா, தொடர்ந்து பயணப்படுறது மூலமா, தொடர்ந்து மக்கள சந்திக்கிறதன் மூலமா, நாம வந்து நம்மளோட சினிமாவோட இயக்குனர் காலகட்டங்கள ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷமா, 20 வருஷமா நீட்டிச்சுக்கலாம். அது நடக்கும். வாசிக்கும்போது கிடைக்கிற ஒரு நம்ம நம்ம ஒரு இமேஜின் பண்ணி நம்ம ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுவோம் அது. அப்படிதான் அதில அந்த கோர்ட் சீன்லாம் கூட இருந்தது. நம்ம கோர்ட்டுக்குள்ள உள்ள போவாரு, நடப்பாரு அப்படிங்கிறத தாண்டி நடக்கும்போது அங்க தவணி வருவாரு, அவருக்கு காசு குடுப்பாங்க. அவர் காச வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்கன்னு சொல்லி அதெல்லாம் நேரடியா எங்களுக்கு நடந்தது நடக்கும். தான். நாங்க லாங்குவேஜ் கார்டு போனோம்னா என்ன பண்ணுவோம்னா, நெறைய அவங்க விசாரணை அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். அன்னைக்கு எங்களுக்கு கோர்ட்ல அன்னைக்கு நடந்த ஒரு சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா, கோர்ட்ட வந்து சென்னையில எடுத்துட்டு பேட்ச வந்து மதுரையில வச்சிருந்தோம். ஸோ ஆக்சுவலா செக்ஷன்ல தான் போய் குடுக்கணும். செக்ஷன் இல்லாதனால நாங்க என்ன பண்ணோம், சரி இங்கேயே குடுத்துக்கலாம் சார் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த காச வாங்கி அங்கேயே குடுத்தோம். அந்த மாரி. ஆனா நெறைய நான்லாம் போன உடனே செக்ஷன்ல போய் பணம் குடுத்துருவேன். லாங்குவேஜ் கார்டு ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு. அது சில பேர் கேட்பா, போலீஸ் காசு குடுப்பீங்களான்னு? போலீஸ் தாங்க காசு குடுப்பாங்க. வேற யார்யா காசு குடுக்குறதுன்னு சொல்லி குடுத்து செக்ஷன்ல குடுத்து அத நாங்க ரெடி பண்ணி, குயிக்கா கொண்டு வந்து அந்த வாய்தாவ முடிச்சுட்டு, நாங்க வந்து ஏன்னா ரொம்ப லாங்கா இங்கேருந்து போவோம். ம். அதனால சீக்கிரமா முடிச்சு குடுங்கன்னா, அவங்களும் சரி வாங்கிக்கன்னு சொல்லி வாங்கி முடிச்சு குடுப்பாங்க. சார் ஏன் சார் வந்து இப்போ கதிரவன் வந்து லாஸ்ட்ல படம் முடிஞ்சது. அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்துட்டாங்கங்கிறது எனக்கு நிறைவா இருந்தது. அதுக்கப்புறம் அ இவருக்கும் ஒரு குரோத் இருந்தது. இவர் இங்கே இல்லாம, இவர் இத்தன பேர் கிளாஸ் எடுக்கிற ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அங்க அவர் சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல சார், நமக்கும் எது கரெக்ட், எது சரின்னு நமக்கு தெரிஞ்சு பண்ணணும். இதுல ஒரு ஹியூமானிட்டி இருக்குன்னு சொன்னது எப்படி சார் அது அந்த இடத்துல? அது ஆக்சுவலி அது இருக்கும்போதே எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட்டே எழுதியாச்சு. விக்ரம் பிரபு சாருக்கு நான் தான் மொத கதை சொன்னேன். கதை சொல்லி முடிக்கும்போதே, "அது இப்படி தான் சார் முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு அழகான வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இந்த போலீஸ்ல இந்த கதையில நான் வந்து ஒரு ஆர்க்கா இத பார்க்குறேன். இங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு போலீஸ்காரனோட ஆர்க்கா இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது மாத்த மாட்டீங்களா? கண்டிப்பா மாத்த மாட்டேன் சார்ன்னு சொல்லி, இயக்குனரும் நானும் அத ரொம்ப தெளிவா அந்த முடிவுல வந்தோம். ஹேப்பி கிளைமேக்ஸு ப்ளஸ்ஸு ஒரு போலீஸ்காரன் வந்து கஷ்டப்பட்டு எடுத்து போயி ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிட்டான். அப்படிங்கிறது இந்த ஒரு கதையான ஆர்க்கா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு இன்னும் படம் பார்க்குற ஒரு போலீஸ்காரனுக்கு ஒரு நம்பிக்கை குடுக்கும். அத படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை குடுக்கும். அதனால நம்ம வச்சிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் அது. இதே மாரி கிட்டத்தட்ட டானாகாரன்லயும் இந்த மாரி ஒண்ணு இருக்குது. எழுதியிருப்போம். அதனால அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் இயக்குனரும் பேசி முடிவெடுத்து தான் வச்சோம். அது நம்பிக்கை அப்படிங்கிறது தான் சார் படத்துல ஒரு முக்கியமான ஒரு டேக் அவாவே ரொம்ப முக்கியமானது. முக்கியமானது. இது என்னன்னா, ஒரு 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 படி கீழ இறங்கியிருந்தா கூட இது ஒரு சாதாரண டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான். ஆயிருக்கும் சார். ஒரு சின்னதா 2 படி இந்த கதைய சுரேஷ் சார் இறக்கி எழுதியிருந்தாருன்னா அது டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா தான் இருக்கும். ஒருவேளை அவர் அப்படி எழுதியிருந்தாலும், அதையும் நானு சரி ஓகே இயக்குனர் நீங்க எடுக்கிற முடிவு தான் நானும் சரின்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவர் அத பண்ணல. 2வது நாங்க 2 பேரும் உட்காந்து பேசும்போது, அப்படி இருந்துறக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்க 2 பேரும் தெளிவா இருந்தோம். ஒரு விஷயம் என்னன்னா, எப்போதுமே மக்களுக்கான உழைக்கும் மக்களுக்கான படம் பண்ணும்போது, நம்ம என்ன பண்ணணும்னா, அத டாக்குமெண்ட்ரியா பண்ணி கொண்டு போய் அத தோல்வி அடைய விட்டுறவே கூடாது. அத வந்து வெகுஜன மக்களுக்கான படம் கமர்ஷியலா நீங்க பண்ணி கூட அந்த படத்த ஜெயிக்க வச்சிரணும். இது வெற்றிமாறன் சார் ஃபார்முலா தான். அவர் எடுத்துக்கிட்ட கன்டென்ட் ஒரு மாரி இருக்கும். ஆனா சொல்றத கமர்ஷியலா சொல்லுவாரு. அது வந்து ஒரு தந்திரம். அந்த தந்திரத்த எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் அந்த படத்த. அந்த ஜெயிக்க வச்சா தான், அந்த படத்துக்கான புரொடியூசர்ஸ் வருவாங்க, ஆடியன்ஸ் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. நம்ம சொல்ல வந்த கருத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எந்த இடத்துலயும் அந்த படம் வந்து ஒரு மக்கள் இதுலருந்து கீழ இறங்கிடக்கூடாது. அப்படிங்கிற கருத்துல நானும் சுரேஷ் சார் ரொம்ப தெளிவா இருந்தோம். இப்ப இல்ல, எப்போதுமே அது இருப்போம். இத வெற்றி சார் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. நாங்க அவர்ட்டருந்து எடுத்துக்கிட்டது தான் நாங்க 2 பேருமே. அது பயங்கரமான டேக் அவே கூட சார். ஏன்னா, ஒருவேள அந்த பொண்ணு அந்த டயர்ல சிக்கி இருந்துச்சுன்னா, என்ன ஆயிருப்போம்? இது செகண்ட் டைம் திருப்பியும் பார்க்க முடிஞ்ச கதையா இருக்குமா? இல்ல அந்த படத்த இன்சிடென்ட் சுரேஷ் சாரோட லைஃப்ல 2, 3 இடத்துல இன்சிடென்ட்டாவே சொல்லியிருக்காரு ஃபிலிம்கிட்ட.
அது அவர் எழுதினதா ரொம்ப பிரமாதமாக எழுதியிருந்தாப்புல. இன்ஸ்டண்ட்டாகவும் நிறைய சொன்னார். அதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் சொன்ன விஷயங்கள். ஒருவேளை என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நாள் சொன்னப்ப இப்படி ஒன்று வச்சுக்கலாமான்னு கேட்டப்ப எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். செம்ம சூப்பராக இருக்குங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவரோட இது அது. இது எல்லாம் சப்கான்ஷியஸா இருக்கு சார். இது எல்லாமே வந்து இந்த இஸ்லாமியர்கள் பத்தி பேசுறது, இவருக்கு போலீஸ்ல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்கு. அங்க கோர்ட்ல ஒருத்தர் அந்த ஜட்ஜ் கூட நம்ம என்ன எப்படி பார்ப்போம் அப்டின்னா பேசுவாரு, பண்ணுவாரு. ஆனா அவரு சேம்பர்ல எப்படி இருப்பாரு, பிரியாணி வாங்கி சொல்லி காசு குடுப்பாரு. இந்த மாரி விஷயங்களையும் தாண்டி ஒண்ணே ஒண்ணு தான் எங்களுக்கு என்னன்னா, கலை வந்து அப்துல்லோட சேர்ந்துரணும். அ அப்படிங்கிற முடிவு தான் எல்லாருக்குமே நம்பிக்கையாவும், இவ்ளோ பேர் கனெக்ட் ஆவுறது, இவ்ளோ பேர் திருப்பி திருப்பி பார்க்குறது, கொண்டாடுறதுக்கு மெயின் காரணமே அதான் சார். அதுக்கு தம்பி வந்து எழுதி எனக்கு அனுப்பியிருந்தாப்புல. அந்த பேருந்தோட சக்கரம் வந்து அந்த பேருந்தோட சக்கரம் வந்து கலையை மட்டும் காப்பாற்றலை, படம் பார்த்துட்டு இருந்த எண்ணற்ற இதயங்களையும் இதய துடிப்பையும் அதை காப்பாற்றிட்டு வந்துச்சுன்னு சொல்லி சும்மா ரைட்டை வெளியிருந்தாப்புல. அதை படித்தோன்னே நான் இயக்குனருக்கு சொன்னேன், ஒரு பையன் எழுதி எனக்கு அனுப்பியிருந்தாப்புல அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் என்னென்னா எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு ஒரு சின்ன ஒரு ஹேப்பி கிளைமேக்ஸ் கொடுக்கும்போது அதுதான் இந்த படத்தோட பெரிய இவ்வளோ பெரிய சக்ஸஸ் காரணம் சக்ஸஸ் காரணம். அந்த ஒரு எழுத்து தான், அந்த ஒரு இடம் தான் அப்படிங்கிறத யாருமே மறக்க முடியாது. அதை நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் என்ன பண்ணாங்கன்னா, இது ரொம்ப சினிமாத்தனமாக இருந்துச்சு அப்படின்னு நேரடியாக எங்கிட்டயும் சொன்னாங்க, மறைமுகமாக சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி போய் தேடி நாங்கள் 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 சொல்கிறோம்ல, நாங்கள் சினிமா எடுத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த இந்த கதை ஜெயிக்கணும். இது வெறுமனே நல்ல படங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் ஃபஸ்ட்லேருந்தே சுரேஷ் சார்ட்ட சொல்லுவேன், இது நல்ல படம்னு சொல்லிடக்கூடாது, இது ஒரு நம்பர் பண்ணணும். இந்த நம்பர் தான் இன்னும் 3 கதையை கொண்டுட்டு வரும். 3 ப்ரொடியூசர் இந்த கதை பண்ண தயாராவாங்க. ஏன்னா கதை இப்படி வரணும்னா அது நடந்தாகணும். அதனால் நம்பர் பண்ணணும் இந்த கதை அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு அதை நம்பர் நான் பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த கேள்வி கூட கேட்கல சார். எனக்கு வந்து அவங்க லாஸ்ட்டா சேர்ந்தாங்க, சேரலாம் வேணாம். என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னே இருக்கட்டும். எங்க எல்லாரும் பொறுத்தவரைக்கும் அப்படியே இருந்துட்டோங்கிறது தான் எழுதும்போதே சரி கேள்வியா எழுதும்போது நிஜத்துல சேர்ந்தாங்களா இல்லையான்னு கேட்கவே வேண்டாம். அந்த படத்துல மாரி அது படம் தான் உண்மை. இல்லை அவங்க சேர்ந்தாங்களான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நானே அவங்கள விட்டுட்டு அந்த பையனை விட்டுட்டு வந்ததோட நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். என்னால் முடியல. என்னோட வேலைப்பளு மறந்துட்டேன். ஒரு வேளை அந்த படம் பார்த்துட்டு வந்திருந்தான்னா அந்த பையனை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருப்போம். சரிவா? சார் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து இது மாரி நெறையா வாழ்க்கை அனுபவத்த இது மாரி நெறைய கதைகள், அதுவும் எங்களோட களத்தில ஒரு கதை வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுது. ஆடியன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுது. ரொம்ப கொண்டாடுறோம்னா, அது முக்கிய காரணம் வந்து சார் கதையில சொல்ற அந்த தீம். 2வது கதை மாந்தர்கள். அப்புறம் அந்த கதை களம், அ சொன்ன விதம். இது எல்லாமே அவ்வளோ சோல்ஃபுல்லா இருந்தது சார். அதான் இது எங்க இல்லை இந்த கதையில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த கதையில் நானும் இயக்குனரும் இல்லாமல் யதார்த்தமாக ஒரு கதாபாத்திரம் இஸ்லாமிய கதாபாத்திரம் வந்திருந்தா கூட அதை பார்த்துட்டு நிறைய அந்த இஸ்லாமிய தம்பிகள் என்னோட நண்பர் செம்ம சூப்பராக வந்து பண்ணிட்டீங்க அதை எங்களுக்கு வந்து ரொம்ப என்னென்னா அது எங்கேருந்து வருதுன்னா 70 வருஷமாக சினிமாவில் ஒரு ஒரு தரப்பினரை வந்து நம்ம வந்து பயங்கரமான கார்னர் பண்ணி இங்கே நிறைய படங்கள் வந்துருச்சு. என்னோட 5 பேர்த்துல நண்பனாக இருக்கிற நான் நிறைய நண்பர்கள்ட்ட சொல்லுவேன். என்னென்னா ஏதாவது ஒரு கதாபாத்திரம் இஸ்லாமியர்களை வைங்க. உங்கள் ஃப்ரெண்டில் நல்லவன் ஒருத்தன் இருப்பான்ல, அந்த கதாபாத்திரமாக வைங்க, மற்ற கதாபாத்திரமாக அதை வைங்க. ஒரு தியாகம் பண்ணுவான்ல ஒருத்தன், அந்த கதாபாத்திரமாக வைங்க. உங்களால் வந்து மெயின் கதாபாத்திரமாக வச்சு பண்ண முடியாது அப்படின்னா கூட இப்படி ஒன்று மாற்றுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம். அதுதான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் சந்திக்கிற என்கிட்ட வேலை ஒர்க் பண்ணுறேன், நான் எங்கேயாவது பேசும்போது இதை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன். நிறைய அவங்கள குத்தி கிழிச்சிருக்கோம் நம்ம. அதனால் இங்கேருந்து அதெல்லாம் மொத்தமாக சரி பண்ணிட முடியுமானா முடியாது. ஆனால் ஓரளவு நம்மளால் அதை கொண்டு போயிட முடியும். அது இன்னொரு விஷயம்னா நீங்கள் சுதந்திர காலகட்டங்களில் இருந்து இன்னைக்கு வரைய தமிழகத்தில் இருக்கிற எந்த முல்லை பெரியாராகட்டும், ஈழ பிரச்சனையாகட்டும், எல்லா போராட்டங்களையும் நம்ம கூட நிற்கிறவங்க. நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து உள்ளே நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்டாவாக பிரியாணி கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ நம்ம கூட நிற்கிற நம்ம அண்ணன் தம்பிகளோட நின்று கதை சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஆதரவாக சொல்லாட்டி கூட பரவாயில்ல, எதிராக கதை சொல்லிடாதீங்க, அது ரொம்ப அபத்தமாயிடும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அப்படின்னு சொல்லுவோம். அதை அடிக்கடி பேசுவோம். அந்த வகையில் இந்த கதாபாத்திரத்தை கடைசி நேரத்தில் வந்து யதார்த்தமாக வந்தால் கூட இயக்குனர் நானும் சேர்ந்து அதை வந்து சரியாக எழுதி கொண்டு வந்து இதை வந்து அந்த தரப்பினர்கிட்டருந்து பாராட்டு வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அதை ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கொண்டாட்டமாகவே நானும் இயக்கணும்னு நினைக்கிறேன். படத்துக்கு கிடைச்ச பெஸ்ட்டு பாராட்டு அப்படின்னா ரிவ்யூனா எது ஒண்ணு இருக்கா சார்? ஒரே தான்
ஒரு தங்கச்சி வந்து பர்தா போட்டு வந்து என்னை தேட்டரில் கட்டி பிடிச்சி அண்ணன் சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிச்சு. அதை விட பாட்டு என்ன வேணும் எனக்கு? சார் ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. அண்ட் எல்லாரும் வெயிட் பண்ணிருக்கோம் மார்ஷலுக்காக. கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவேன். அடுத்தது அது முடிச்சோன்னா அதுக்கு இன்டர்வியூ பண்ணுவோம். கண்டிப்பாக. தேங்க்யூ.